கமர்ஷியல்லாம் நீங்கள் எப்படி வந்து நீங்கள் கமர்ஷியல் சொல்கிறீங்க? எல்லாருக்குமே அவ்வளோ மசாலா தேவைப்படுற மாதிரி நம்ம மக்கள் ரொம்ப மசாலாவா ரொம்ப நம்ம மக்கள் தானே மசாலா ஃபேக்டரியே. நம்ம தானே நான் கெத்துடா தான் எல்லாமே கோடி பேர் இருக்கானுங்க. ஆனா அங்கேருந்து நான் ஒருத்தன் தானே இங்க வந்திருக்கேன். அப்ப நான் ஒரு பெரிய ஆள் தானே. அப்ப என்ன மதிக்கணும்ல எல்லாரும். மதிக்கணும்ல. அவங்க வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் அப்படின்னு அவங்கள வந்து நீங்க வேற தமிழ் நாங்க வேற தமிழ் அப்படின்னு ஒதுக்கல. அங்க இருக்கும் போது எல்லாரும் தமிழர்கள் தான். எல்லாரும் ஐயோ அண்ணன் தம்பியோட ரொம்பவே பாசமா வந்து இருந்த பயலுக தான். ஒண்ணு பண்ணிருந்தா கூட இத வந்து வேற பெஸ்டா பண்ணவே முடியாதாலும் இப்படி பண்ணிட்டீங்க அப்படியே பட்டு பண்ணிருக்கலாமே. நீங்க இங்க வாங்க. எங்க வர்றது? உங்களுக்கு இந்த தமிழ் நண்டு கதை தெரியாதா? என்ன தமிழ் நண்டு கதை? ஒரு பெரிய ஜாடி. ஆனா நீங்க வேற ரிதம் படம் போய் பாருங்க. லாஸ்ட் வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. அவங்க என்னை வந்து கூப்பிட்டாங்க. நான் வந்து அவங்கள்ட்ட சொன்னேன், வந்து நீங்க வந்து வெஜ் பிரியாணி மஞ்சூரியன் போட்டிருக்கேன்னு சொன்னேன். வெஜ் பிரியாணி அவங்க போடவே இல்லைங்க. அதனால இன்னொரு சங்கம், ஒரு வெஜ் பிரியாணி போடுறதுக்காக ஒரு சங்கம். ஜாதி, அப்புறம் குரூப்பிசம், அந்த ஊரு, இந்த மாதிரி பல பிரிவினைகள் இருக்கு. விட்டா மதம் கூட போயிருவாங்க போல. அந்த லெவல்ல வந்து மதம் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னவோ தெரியல. அது மதம் இந்த மத தமிழர்கள் இந்த மத தமிழர்களா அப்படி சொல்லல. தமிழர்கள் வெர்சஸ் தமிழர்கள் அந்த மாதிரி தான் இருக்கு. அது ஹிஸ்டாரிக்கலாவே வந்து நம்ம ஆல்ரெடி ரொம்ப இடத்துல இருந்தே நம்ம ஒன்னா இருந்தவங்க. ஆனா இப்ப எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து ஏன் ஒன்னா இருக்கோம்? இன்னொரு கேள்வி. அதாவது வந்து தமிழர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. உலகத்துல எங்க பிரச்சனை ஏற்பட்டாலும் அங்க போய் போராடி அதை வந்து அதுல இருந்து மீட்டு வர்றதுக்கு தலைவர்கள்லாம் எவ்வளவு போராடி இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கால அப்பர்த்தியட் நடந்தப்போ ஆன்டி அப்பர்த்தியட் பாலிசிலே தமிழர்கள்லாம் வந்து கலந்துருக்காங்க. அவங்களுக்கும் தமிழருக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனாலும் அது வந்து அதுக்கும் போராடி இருக்காங்க. ஸ்ரீலங்கா பத்தி நம்ம சொல்லவே வேணாம். ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்திருக்கு. ஃபிஜி, மொரிஷியஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு. எல்லா இடத்துலையும் தமிழர்கள் வந்து ஒற்றுமையாக இருந்திருக்காங்க பாஸ்ட்ல. ஆனால் இப்போ நம்ம படிப்பு, நம்ம வேலைகள் எல்லாம் முன்னேற்றம் அடைந்து இப்போ வெளிநாட்டில் வந்து என்ஆர்ஐயா இருக்கிற தமிழர்கள் இந்த மாதிரி கலை கலாச்சாரம் மொழிக்கெல்லாம் போராடிய அந்த தமிழர்கள் இப்போ அதே மாதிரி ஒற்றுமையாக இருக்காங்களா? சொல்லுங்க. எவ்வளவு யோசிக்க வேண்டியது இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரிதான் இருக்கு நீங்க கேக்குற கேள்வி. அது கேள்விக்கு பதிலே அந்த மாதிரிதான் இருக்கு. ஆமா, எவ்வளவு யோசிக்க வேண்டியதா இருக்கு இதுக்கு. அப்ப நம்ம கண்டிப்பா பேசிதான் ஆகணும். பேசுவோம். வெல்கம் டு மோசரி டாக்ஸ், வேர் த கான்வர்சேஷன் ஸ்டார்ட்ஸ். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளும் வந்து சரி வீடியோவில் ஆரம்பிச்சோன்னா நீங்கள் தமிழ் மொழியை பற்றி ஆற்ற வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தெரியுது. அதை பற்றி நம்ம இன்னைக்கு பேசலை. ஆனால் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? ஆஸ்திரேலியாவில் நம்ம மட்டுமா இருக்கோம்? நம்மள மாதிரி ஏகப்பட்ட தமிழர்கள் இருக்காங்க. ஏகப்பட்ட தமிழர்கள். அந்த தமிழர்கள் ஆஸ்திரேலியா பரிதாபங்கள் அதுன்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த தமிழர்கள் ஆஸ்திரேலியாவில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஒற்றுமையாக இருக்காங்களா? ஓகே, சரி, தமிழ் மக்களை பத்தி பேசலாம்னு வந்து நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் நீங்க தமிழர்கள்னா யாரு அப்படிங்கறதே. தமிழ் மக்களை பத்தி பேச முடிவு பண்ணிட்டோம். ஆனா எங்க வாழும் தமிழ் மக்கள்? நம்ம இப்ப ஆஸ்திரேலியால இருக்கனால ஆஸ்திரேலியா, கனடா, யுஎஸ்ஏ, அதான் என்ஆர்ஐ தமிழர்கள் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். நீங்க ஆஸ்திரேலியா அங்க இருக்கும், பட் இட் அப்ளிகபிள் ஃபார் கனடா, யுஎஸ்ஏ, துபாய், எங்க இருக்கணும் வந்து இருக்கும். அதாவது வந்து இல்ல அதாவது வந்து நம்மளுடைய ஆண்டவன் கட்டளை படத்துல வந்து ஒரு இடத்துல சொல்லுவாங்க, ஆக மொத்தம் தமிழ்நாட்டுல தமிழ்ல பேசினா பிரச்சனை அப்படின்ற மாதிரி சில படங்கள்லாம் சில டயலாக் வரும்ல, எங்க போனாலும் அடிக்கிறாங்க அப்படிங்கிற டூரிஸ்ட் ஃபேமிலியில வந்தது. இந்த மாதிரி வந்து தமிழன் வந்து தமிழ்நாட்டிலேயோ அதாவது தமிழ் பேசும் நாடுகளிலோ இருப்பதை விட வெளிநாட்டுல இருக்கிற அந்த தமிழர்கள் எப்படி இருக்காங்க, என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறத. இல்ல நான் என்ன யோசிச்சேன்னா, தமிழர்களுக்கு உள்ள ஒரு உரித்தான ஒரு இது என்னன்னு மற்ற டிஃபரன்ஷியேட். இப்போ நான் ஒரு குஜராத்தி, நான் ஒரு மகாராஷ்டிரியன், அந்த மாதிரிலாம் சொன்னா நீங்க அந்த மொழி பேசுறவங்க தான். பிளஸ் மோஸ்ட்லி அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்
ஆமா, மட்டும்தான். கரெக்ட் கரெக்ட். ஆனா தமிழர்கள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருந்து வந்தவங்க மட்டும் தமிழர்கள் கிடையாது. ஸ்ரீலங்கால இருக்கவங்க தமிழர் தான், மலேசியால பூர்வீகமா ஆமா, இருந்தவங்க of course. தமிழர்கள் தான், மொரீஷியஸ் அந்த மாரி. ஸோ அது எல்லா நாட்டிலயும் இருக்கிற எல்லாருமே தமிழர்கள் தான். அவங்க இன்னொரு நாட்டுக்கு இப்போ குடிபெயர்ந்து வர்றவங்க. இந்திய தமிழர்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளே தான். நான் வந்து குத்தம் சொல்லணும் இல்ல. இது ஒரு சும்மா ஒரு அப்சர்வேஷன் தான் இது. இந்திய தமிழர்கள் எனக்கு என்னவோ வந்து இன்னும் ரொம்ப கமர்ஷியல். அதாவது இப்ப நம்மளையே பார்த்துக்கிட்டாலும், இப்போ எப்படி கமர்ஷியல்னு சொல்றீங்க? கமர்ஷியல் எப்படின்னா வந்து ஒரு 90% மக்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம்ல படிப்போம். இந்த மாதிரி வெளிநாடுகளில் வந்த தமிழர்கள் அப்படின்னு சொல்லணும். ஒரு 10% தான் வந்து தமிழ் மீடியத்துல படிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வராங்க அப்படின்ற ஒரு இது வச்சுப்போம். இப்போ அதே வந்து மற்ற நாடுகள்ல அந்த மாதிரி இருக்காது. தமிழ் மொழிக்கும் ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இங்கிலீஷும் அவங்க கத்துப்பாங்க சைட் பை சைடு. ஆனா வந்து எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தான் அவங்க ஆங்கிலத்தை யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி எல்லா இடத்துலயும் எவ்வளவு தமிழ் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு யூஸ் பண்ணுவாங்க. தமிழ்ல பேசுவாங்க எல்லாம். அந்த மாதிரியான ஒரு நம்ம அதையும் தாண்டி, ஏன்னா அது எதனால அப்படின்னா அது வந்து அதான் இப்போ வடக்கன் ஸ்டாக்கமா இல்ல வந்து ஜென்ரலாவே நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்போஷர் நம்மளுக்கு அதிகமாயிடுச்சா, இல்ல அதுலயும் ஒரு 2 பிரிவினை இருக்குல்ல. இந்திய தமிழர்களே இப்ப நீ சென்னையில இருந்து வர ஒரு தமிழனுக்கும் சங்கரன் கோயில்ல இருந்து வர ஒரு தமிழருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தானே அப்படின்ற. கண்டிப்பா. அதுவும் அது ஒரு வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான ஒரு தாக்கம் தெரியுதா? அது தாக்கம் தெரியுதானா? ஏன்னா இப்ப வெளிநாட்டுல நீங்க வந்துட்டேன்னா இங்க தமிழ் பேசுறது வந்து உங்களோட கம்யூனிட்டிக்குள்ள மட்டும் தான் பேச போறீங்க. ஆமா. இல்லைன்னா நீங்க இங்கிலீஷ் பேசுறீங்க, அந்த இங்கிலீஷ் நீங்க எப்படி பேசுறீங்கிறது பொறுத்தா இருக்கு. ஆப்வியஸ்லி அது சென்னையில இருக்க கொஞ்சம் பீட்டரா இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துட்டு போவோம். அந்த மாதிரி பேசுறதுனால அந்த டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஆனா நீங்க இந்த கமர்ஷியல்னு சொல்றதுனால வந்து அந்த 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 ஏரியாவுக்கு வரும். கமர்ஷியல்னா நீங்க எப்படி வந்து நீங்க கமர்ஷியல் சொல்றீங்க? எல்லாருக்குமே அவ்வளவு மசாலா தேவைப்படுற மாதிரி நம்ம மக்கள் ரொம்ப மசாலாவா ரொம்ப நம்ம மக்கள் தானே மசாலா ஃபேக்டரியே. நம்ம தானே உற்பத்தி பண்ணி எல்லாத்தையும் கொடுக்குறோம். இப்போ நீங்க வந்து இப்ப இந்த கலைனா அதோட பிறப்பிடமே வந்து பிறப்பிடம்னு சொல்ல முடியாது. அந்த கலையோட முக்காவாசி தமிழ்ல இருந்து வர்றது தமிழ்நாட்டுல இருந்து தான். இல்லன்னு அது டவுட் இல்லாம குழப்பம் இல்லை. அது சொல்றதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. குழப்பம்லாம் இல்லை. எந்த விஷயத்த வேணாலும் குழப்பமே இல்லாம சொல்லுவோம். நம்ம இயல் இசை நாடகம் அப்படின்ற அந்த விஷயங்கள் ஒரு இலக்கியத்துல அப்படி இருக்குன்னு வச்சுப்போம். ஆனா இதையும் சேர்த்துதான் இந்த திரைப்படம் அப்படின்றது வந்து அந்த ஒரு கட்டத்துல ஒரு ஃபார்மேட்டா வந்துருச்சு. ஆனா இந்த திரைப்படங்கள் தவிர வந்து இப்போ வந்து மெகா சீரியல் அப்படின்றோம். பிளஸ் வந்து இந்த இதெல்லாம் இருக்கே ரியாலிட்டி ஷோஸ், இல்ல பிக் பாஸ், சூப்பர் சிங்கர், அந்த மாதிரி விஷயங்கள், இது எல்லாமே எல்லா தமிழர்களுமே பாக்குறாங்க. இப்போ விஜய் டிவின்றது இந்திய தமிழர்களுக்கான சொத்து கிடையாது. அது எல்லா நாட்டில் வசிக்கக்கூடிய தமிழர்களும் அதை பாக்குறாங்க. அதுக்கு ஒரு கிளாமர் இருக்குல்ல, அந்த கிளாமர் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஏன்னா அங்க வந்து ஏதோ ஒரு வகையில வந்து த டாப் மோஸ்ட் டேலண்ட், த கிரீம் ஆஃப் டேலண்ட், அதை வந்து அங்க வந்து அங்கீகரிக்கிற ஒரு பிளாட்ஃபார்மா அதை ஆக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ இன்னைய தேதிக்கு உங்களை கேட்டா நீங்க படம் பார்த்துருக்கீங்க, நீங்க ஒரு படம் பைத்தியம் தான், நான் ஒரு படம் பைத்தியம் தான். அதுக்குன்னு வந்து இலங்கையிலேருந்தோ இல்லை வந்து மலேசியாவிலேருந்தோ ஒரு டைரக்டர் வந்து ஒரு இயக்கிய படம் வந்து 100 நாள் ஓடி இருக்கு, 1000 கோடி எடுத்திருக்கு, இல்லை ஒரு ஏதோ ஒன்று அந்த மாதிரிலாம் வந்து அந்த விஷயங்களே வராது. அது நல்ல கதையா இருக்கும், ரொம்ப இதுவா இருக்கும். பட் அது வந்து கமர்ஷியலா வெளில போகாது, வெளில தெரியறதுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. இருக்காது. பட் நீங்க சொன்னது கரெக்ட் தான். ரொம்ப பேர் அப்படி வந்த மாதிரி தெரியல. 2 காரணம் வந்து இதுக்கு வந்து ஒன்று எனக்கு ஜஸ்ட் நம்ம வெளிநாட்டில் இருக்க தமிழர்கள் வந்து தான் பேசுறோம். நீங்க சொல்றபடி பார்த்தா அங்க உள்ளேயே நம்ம தமிழர்களுக்கே உள்ளே பட் ஆனா ஓகே, நீங்க சொல்றபடி பார்த்தா ஒன்று வந்து அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் ஒரு டெக்னிக்கலா லாஜிக்கலா பார்த்தா நம்ம மேபி இங்க இருக்க எல்லாருமே பைத்தியக்காரங்களா இருப்பாங்கன்னு எங்களை நம்ம மாதிரி. நீங்க சொல்ற மாதிரி மற்ற இடத்துல உள்ள தமிழர்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி அந்த கலாச்சாரம், இப்போ மலேசியாலாம் அந்த தமிழ் பள்ளியை கொண்டு வர்றதுக்கு, அந்த ஒரு கலாச்சாரம்லாம் இது பண்ணுறதுக்கே தலைவர்கள் போராடுறதுக்கே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதுவே ஒரு காலகட்டமாக இருந்தது. நம்மளும் இப்போ போராடி இருக்கோம், தமிழ் மொழிக்காக எல்லாம் போராடி இருக்காங்க தமிழ்நாட்டில். ஆனால் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து நமக்கான நேரமோ எல்லாமே இங்கே மக்களுக்கும் அதிகமாக இருந்திருக்கலாம். ஸோ அதுவே வந்து ஒரு முழு நேரமாக தான் வந்திருக்கலாம். மலேசியாவிலேருந்து இந்த பால்டப்பா அந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க. அந்த ப்ரொபோஷன் நீங்க ஆனா எப்பயாவது ஒரு 2 பேர்கள் தான். அந்த ப்ரொபோஷன் வந்து கம்மியா இருக்கு. இப்ப வெளிநாட்டுல அப்போ அப்படி இருக்கிறது வந்து எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்காங்களா இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன்? நீங்க பெரிய நம்ம ரஜினி, கமல், விஜய், அஜித் மாதிரி கேட்கல. பட் ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்றீங்க ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல இருக்கிற தமிழர்கள் எல்லாமே இந்த மாதிரி பண்றாங்களா? அப்படி எனக்கு தெரியல. இங்க வந்து நம்ம
எண்ணிக்கைப்படி வந்து இங்க கிட்டத்தட்ட வந்து இருக்கக்கூடிய 2.5 கோடி மக்கள்ல வந்து நம்ம வந்து ஒரு 1% ஏதோ வரும் தமிழர்கள் மொத்தமா. ஓகேவா? அப்படி அந்த 1% தெரிஞ்ச ஒரே ஒரு ஆஸ்திரேலிய தமிழர் நல்லா தெரியும் இந்த மாதிரி ஆயிருக்காங்கன்னா யாரு? நானா? இல்ல, உடனே ஏன் பொங்குறீங்க? சொல்றேன். அதுதான் வந்து நம்மளுக்கு இந்த இந்த ஒரு சர்க்கிள்ல சொல்றேன் நானு. இந்த ஒரு சர்க்கிள் ஓகே, நல்ல ஒரு பாடகி இப்படி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. மத்தபடி தெரியல. சரி, இது வந்து என்னன்னா, இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இமிகிரேஷன் பேட்டர்ன்ஸ்னு சொல்லலாம். அதாவது வந்து எப்போ குடி புகுந்தாங்க இந்த மாதிரி வெளிநாடுகள்ல எப்போ குடி, ஏன்னா வந்து இந்திய தமிழர்கள் அப்படின்றது வந்து 99% வந்து தொழிலுக்காக போனவங்க மட்டும்தான். ஒரு வாழ்க்கையை தொலைச்சிட்டு வேற நாட்டுக்கு போனவங்க அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ அந்த பங்குல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம நாட்டிலேயே நம்மளால வாழ முடியல, அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்தவங்க கிடையாது. நம்பர் 1. இன்னொன்று வந்து சரி, வேற நாட்டிலேருந்து வந்திருந்தாலுமே வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது எப்படின்னா இது வந்து இன்னும் ஜியோகிராஃபிக்கலி பக்கத்துல ஒரு மலேசியாவோ இல்லை ஒரு சிங்கப்பூரோ இருந்தால், இப்போ இந்திய தமிழர்களே ஏன் இந்த மாதிரியான நாடுகளுக்கு போகிறாங்க? வளர்ந்து வரும் நாடுலேருந்து வளர்ந்த நாடுகளுக்கு போனால் நாங்கள் நல்ல சம்பாத்தியம், நல்ல வாழ்வாதாரம் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி. இப்போ அப்போ மலேசியா சிங்கப்பூர்லாம் நல்லாவே இன்னும் வளர்ந்த நாடுகள் இந்தியாவை விட. அப்போ இந்தியாவிற்கு போகணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கம் வராது அவங்களுக்கு. இன்னொரு பெட்டர் கண்ட்ரினா ஜியோகிராஃபிக்லி இப்போ ஒரு ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்குது, இல்லை வேற எங்கேயாவது இன்னும் படிப்புக்காக போகிறாங்க, நல்ல பல்கலைக்கழகங்கள் இங்கே வந்து இந்த அமெரிக்காலலாம் இருக்குது அப்படின்றனால அங்கே போகிறாங்க அப்படின்றது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து பிரித்த உடனேயும் ஸோ நம்ம இங்கே படிக்க வர்றதுக்கு இப்போதான் நிறைய பேர் வராங்க. நீங்க வேலை பக்கம் தான் வந்தீங்க, நான் வேலை பக்கம் தான் வந்தேன். கொஞ்சம் பொருளாதாரம் எல்லாருக்கும் கூடிருச்சு, அதனால வந்து வர்றாங்க. ஆனா இதுல ஒற்றுமை அப்படிங்கறதான் வந்து நான் வந்து இப்ப நீங்க முதல் சொன்ன பாயிண்ட் வந்து விஜய் டிவில போட்டா நீ மலேசியால இருந்தாலும் பார்க்க போற, அங்க இருந்தாலும் ஒரு ஓட்டிங்க போட போற, சூப்பர் சிங்கர் ஓட்டு போட, சிங்கப்பூர்ல இருந்தாலும் ஒரு ஓட்டு போட, துபாயில இருந்தாலும் ஓட்டு. இப்ப அதே மாதிரி இங்க நம்ம ஏதோ அவ்வளவு பெரிய ஸ்கேல ஒன்றும் பண்ண போறது இல்லை. அது மாதிரி ஏதாவது ஒரு கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு நிகழ்வு இருந்தா அதுல இந்த மாதிரி ஒண்ணு கூடுறாங்களா அப்படிங்கறத நம்ம கூடுவாங்க. அது வந்து சில பேர் வந்து பல பேரை ஒண்ணு கூடுவது வந்து ஏகப்பட்ட முயற்சிகள் பண்ண வேண்டியதா. கண்டிப்பா இது வந்து நீங்க ஏதோ என்ன வந்து கேக்குறது, இதெல்லாம் ஒரே குட்டையில ஊர்ற மட்டைங்க தான் ரெண்டும், இதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன ஏதுன்னு. இங்க அதுதான். இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அதே தமிழன் இங்க வந்துட்டான் அப்படின்னா, ஏன்னா உள்ளேயே வந்து அவனுக்கு ஒரு ஃபீலிங் வந்துடும்ல, நான் கெத்துடா, எல்லாமே கோடி பேர் இருக்கானுங்க, ஆனா அங்கேருந்து நான் ஒருத்தன் தானே இங்க வந்திருக்கேன், அப்ப நான் ஒரு பெரிய ஆள் தானே, அப்ப என்ன மதிக்கணும்ல, எல்லாரும் மதிக்கணும்ல. ஆனா இப்ப வந்து 10,000 பேரும் அதே மாதிரி யோசிச்சானுங்கன்னா யார கூப்பிடுறது, கடைசி யார் வேலை செய்யறது, அப்போ அப்படின்ற ஒரு இதுவும் வருது. இப்போ வேலை செய்யறதுக்காக ஒரு 10 பேர் வந்து சரிங்க நாங்க பொது பணி பண்றோம் அப்படின்னு வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற 999 பேரும் கேள்வி கேட்கறாங்க, என்ன பண்ண என்ன, எப்படி பண்ணாலும் கண்டுக்க போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி, பண்ணலனாலும் கண்டுக்க போறது இல்ல. இது தமிழர்கள் தான் வந்து இந்த மாதிரி இது பண்றாங்களா, இல்ல மத்த கம்யூனிட்டி இந்த மாதிரி நடக்கா அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு கேள்வி இருந்து. என்னோட அனுபவத்துல இருந்து நான் சொல்லட்டா, ஏன்னா இது வந்து பார்க்கக்கூடிய மக்கள் நீங்க வந்து என்னுடைய ஒரு பேக்ரவுண்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பேசுறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் தகுதி இருக்குன்னு நான் நினைச்சதுனாலதான் நம்ம இங்க வந்து உட்காந்து இதெல்லாம் மோகனுக்கும் இருக்கு. பட் நான் ஏன் இன்னும் தகுதி எதுக்குன்னா, நான் வந்து ஸ்கூல் வரைக்கும் தான் வந்து தமிழ்நாட்டில் இருந்தேன். காலேஜ் போய் படித்தது வடக்கில் இந்தியாவில் படித்தேன். ஸோ அங்கே இருக்கிற அந்த மாநிலங்கள்லேருந்து எல்லா மாநிலங்கள்லேருந்து வந்த மக்கள் எல்லாரையும் பார்த்துருக்கேன், அவங்க எப்படி இருந்திருக்காங்கன்னு. அங்கே வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் சிங்கப்பூர் நாட்டில் ஒரு 10 வருஷம் இருந்திருக்கேன். அங்கேயும் வேலை பார்த்தேன். அங்கே இருக்கிற வந்து சைனா மக்கள் பார்த்துருக்கேன், மலை மக்களை பார்த்துருக்கேன், அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களும் பார்த்துருக்கேன். என்ன மாதிரி வந்து அங்கே வேலை பார்க்க வந்து இந்திய தமிழர்களும் பார்த்துருக்கேன். அது தவிர இல்லாமல் நான் இப்போ காலேஜில் படிக்கும் போது கூட வந்து இலங்கை தமிழர்கள் எனக்கு இருந்தாங்க, ஜூனியர்ஸாக இருந்தாங்க. ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து பேசும்போதும் ஆப்வியஸாக, ஏன்னா அவங்க வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் அப்படின்னோடனே அவங்கள வந்து நீங்கள் வேற தமிழ் நாங்கள் வேற தமிழ் அப்படின்னு ஒதுக்கலாம். அங்கே இருக்கும் போது எல்லாரும் தமிழர்கள் தான், எல்லாரும். ஐயோ, அண்ணன் தம்பியோட ரொம்பவே பாசமாக வந்து இருந்த பயலுக தான். அப்போ அவங்க கிட்ட பேசும்போது தான் அவங்க கோ த்ரூ பண்ண சில கஷ்டங்கள் அதெல்லாம் அவங்க சொல்லும் போது, இல்லை மச்சான் இங்கே தான் நின்று பேசிட்டு இருந்தோம் டீ கடையில், அங்க ஒரு குண்டு வெடிச்சது அப்படின்னு சொன்னோன்னே, என்னது குண்டா அப்படின்ற நம்மளுக்கு அந்த ஜர்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவனுங்க வந்து ஷேர் பண்ணிக்கும் போது
நம்மளுக்கு வந்து ஓ இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி நீங்க வந்திருக்க அப்படின்ற அந்த ஃபீலிங்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான எல்லா இடத்துலையும் பார்த்த உடனேயும் கிளியரா சொல்லலாம் தமிழர்களுக்கு மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. இது இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள், இந்த மாதிரியான வந்து ஓ எனக்கு இந்த மரியாதை கிடைச்சாதான் நான் இதை பண்ணுவேன், எனக்கு இந்த விஷயம் நடந்தாதான் நான் அதை பண்ணுவேன். அந்த அதாவது இதை வந்து ஆங்கிலத்துல தான் வந்து விஃபிம் அப்படின்றாங்க, ஒரு ஷார்ட் ஃபார்ம். WIIFM. புது வேர்டா இருக்கு, வொக்காபுலரில ஆட் பண்ணிக்கோங்க. விஃபிம். வாட்ஸ் இன் இட் ஃபார் மீ. வாட்ஸ் இன் இட் ஃபார் மீ. ஓகே ஓகே. வாட்ஸ் இன் இட் ஃபார் மீ. என்ன இருக்கு இதுல எனக்கு என்ன இருக்கு, ஆமா, அது தெரியாம நான் எதையுமே பண்ண மாட்டேன். இது வந்து என்னன்னா ஒரு கட்டத்துல வந்து நம்ம வடக்கு இந்தியர்களை நம்ம சொல்லுவோம், அவங்க வந்து அவங்களாம் ரொம்ப கராரா இருப்பாங்கப்பா, காசுன்னு தேவனா தம்பா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, இங்க வந்து பார்த்தா இங்க அவங்களா சேர்ந்து தீபாவளி கொண்டாடுறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க, நம்ம மட்டும்தான் வேற மாதிரி இருக்கோமோன்னு நம்மளுக்கே தோணுது. நீங்க சொல்றது வந்து இது வந்து ரொம்ப வந்து காமெடியா சொன்னாலும் ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப நான் இருக்கிற அந்த சப்பர்ப்ல வந்து ஒரு மிகப்பெரிய இந்தியன் கம்யூனிட்டி இருக்கு. எல்லாம் ரொம்ப ஆக்டிவா சேர்ந்து தீபாவளி கொண்டாடுறது என்ன, அது கொண்டாடுறது, ஹோலி கொண்டாடுறது என்ன, என்ன அவன் இந்தியன் ஃபெஸ்டிவல் மட்டும் இல்ல, ஹாலோவின் கொண்டாடுறது என்ன, எல்லாத்தையும் பண்டிகைன்னு வந்துருச்சுன்னா போதும், போடுறா பாட்டை எல்லாம் ஆக்டிவா இது பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் தமிழர், அவரும் தமிழ், நானும் தமிழ், சும்மா பேசிட்டு இருந்தேன். பரவாயில்லையே, நம்ம சவுத்துல இந்தியன் கம்யூனிட்டி ரொம்ப ஆக்டிவா இருக்கேன், அந்த கம்யூனிட்டில ஒரு தமிழன் கூட இல்ல, ஒரே ஒரு ஆளை மட்டும் நீங்க போட்டு பாருங்க, அதுக்கப்புறம் அதுல என்ன நடக்குன்னு பாருங்க அப்படின்னு இது காமெடியா சொன்னாலும் யோசிக்க, ஐயோ இது எவ்வளவு பெரிய அந்த மாதிரி ஒரு பஞ்ச் அடிக்க தோணுது அப்படிங்கறதா வந்து தோணுது. ஐயோ இது, ஆனா இது ரொம்ப சீரியஸான விஷயம், நம்மள டிகிரேட் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஆனா உண்மை அதுதான். அவர் அப்படிதான் சொல்றாரு, நம்ம எங்கேயாவது போனோம்னா அந்த இடம் முடிஞ்சிடும் அப்படின்றாரு. இல்ல இத வந்து ஆக்சுவலா நீங்க சொல்றது கரெக்ட். எப்படின்னா இந்த இது ஒரு சீரியஸா பார்த்தா தமிழர்கள் வந்து அற்புதமான வந்து விமர்சவாதிகள். விமர்சனம் செய்வதில் வந்து அவ்வளோ நம்மளுக்கு கை தேர்ந்தவர்கள். ஆமா, ரொம்ப அதாவது பர்ஃபெக்ட்டா ஒண்ணு பண்ணிருந்தா கூட இத வந்து வேற பெஸ்டா பண்ணவே முடியாதாலும் என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு பட்டுன்னு இப்படி பண்ணிருக்கலாமே, பண்றது இல்ல இதான் இப்படிதான். ஒருத்தர் கஷ்டப்பட்டு வந்து இந்த வீடு வாங்கினேன், இந்த நிலம் வாங்கி இங்க வீடு வாங்கி வீடுன்னு அந்திரல பேருக்கு வீடு மனசுல ஒரு கோட்டையை கட்டி பெருசா இதே மத்த பரவாயில்ல, சூப்பர்டா, பரவாயில்ல வாங்கிட்டேன் அப்படின்னு. இந்த மாதிரிதான் இது வந்து நான் மறுபடியும் யாரையும் குறை சொல்றதுக்காக இல்ல, முக்கியமா வெளிநாட்டுல நாங்க அட்லீஸ்ட் பாக்குறதா சொல்றோம். வெளிநாட்டுல இருக்க தமிழர்கள் வந்து மத்த உங்களோட கம்பேர் பண்ணும்போது அவ்வளவு ஒற்றுமையா இல்லையோ அப்படிங்கறதா இருக்கு. பட் இந்த ஒற்றுமையா இல்லையோ அப்படின்னு நான் கேட்கும் போது, இந்த தமிழர்கள்லாம் ஒற்றுமையா இல்லாம இருக்கிறதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? அந்த யார் தடுக்கிறா அந்த ஒற்றுமையை? நீங்க இங்க வாங்க, எங்க உங்களுக்கு இந்த தமிழ் நண்டு கதை தெரியாதா? என்ன தமிழ் நண்டு கதை? ஒரு பெரிய ஜாடி, ஆனா நீங்க வேற ரிதம் படம் போய் பாருங்க. இது வந்து மோர் லைக் இந்த தமிழர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அதுவும் நம்மளோட இதுல பாக்குறேன். இப்ப எங்க அக்காலாம் வந்து அமெரிக்கால இருக்காங்க, அவங்க சொல்றதும் இதேதான். எல்லாம் அவங்க அவ்வளவு வந்து தமிழர்களா இருக்கட்டும், இல்ல வந்து ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாதிரி தெலுங்குக்காரங்களா இருக்கட்டும், ஏகப்பட்ட சவுத் இந்தியன் கிரௌட், அந்த தென்னிந்திய கிரௌடு ஏகப்பட்டது இருக்கு இல்ல. ஆனா அதுக்குள்ளேயே சின்ன சின்ன பிரிவினைகள், சின்ன சின்ன குரூப்பா இருப்பாங்க. இந்த குரூப் எல்லாத்துக்கும் வந்து ஒரு தலைமையாக ஒரு சங்கமோ இல்ல வந்து ஒரு ஏதாவது வேற ஒரு கட்டமைப்பு இருக்குன்னா அதை பத்தி வந்து பெருசா வந்து பாதர் பண்ணிக்கிறது இல்ல. அது தமிழர்களோட இது. பட் வந்து மத்த மாநிலங்கள் வந்து அதுக்கான இருக்க அந்த கட்டமைப்பை மதிக்கிறதும் அதற்காக வந்து போய் வந்து, ஏன்னா வந்து தட் தே பிலீவ் தட் பிளாட்ஃபார்ம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்களோட சமுதாயத்துக்கு எங்களை வந்து இது ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கு, அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றதும் இருக்கு. அந்த சமுதாயத்துல அவங்கள பெரிய ஆளா காமிக்கிறதுக்கு ஒரு சமுதாயம், இட்ஸ் நாட் லைக் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள அப்படின்றது தெரிஞ்ச விஷயம். அதையும் தாண்டி அடுத்த கட்ட சமுதாயத்திற்கு நான் யார், என் பிள்ளைகள் யார், என் குடும்பம் என்ன அப்படின்ற அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல அவங்க ரொம்பவுமே இன்னும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கறது இல்லை. ஏன்னா விமர்சனவாதிகள் இல்ல. அதை நீங்க சொல்ல இன்னொரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. இது வந்து என் பெயர் சொல்லி எதுல சொல்ல விரும்பல. அதாவது ஒரு ஊர்ல இந்த மாதிரிதான் ஒரு வெளிநாட்டுல உள்ள ஒரு சிட்டி, ஒரு இது டவுனு, அங்க வந்து இருக்கிற தமிழர்களே வந்து ஒரு
ஒரு 200-300 பேர் தான் இருப்பாங்கன்னு வைங்க. அங்க வந்து எங்க போனாலுமே ஆனா சங்கம் ஒண்ணு ஆரம்பிச்சிருவாங்க. சங்கம் வந்து அபராதத்துல ஓடிட்டு இருக்கோம். ஆரம்பிச்சு வச்சிருவாங்க சங்கம். ஸோ ஒரு சங்கமா அது வந்து ரொம்ப முக்கியம் தான் அந்த நீங்க ஆரம்பிக்கிற ஆர்கனைசேஷன். ஏன்னா தமிழர்கள்லாம் ஒன்று கூடி ஒரு தீபாவளியோ பொங்கலோ எல்லாமே வந்து கொண்டாடணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒன்று இதாகிட்டு இருக்கு. எல்லாம் இது பண்ணிட்டாங்க. ஒருத்தர் வந்து தலைவராக இருந்துட்டு இது பண்ணி நடந்து போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அடுத்த டேர்ம் வரும்போது வந்து இன்னொருத்தவங்க வந்து அப்புறம் தலைவராயிடுறாங்க. அப்புறம் அது வந்து போய் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு பார்த்தா இன்னொரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அது ஒரு யாருன்னு பார்த்தா அந்த முன்னாடி தலைவராக இருந்தவர் வந்து இப்போ புது அசோசியேஷன். ஏங்க எதுக்குங்க நீங்க தானே அதுக்கு முன்னாடி தலைவராக இருந்தீங்க, எதுக்கு இன்னொரு இது வேணா? லாஸ்ட் வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. அவங்க என்னை வந்து கூப்பிட்டாங்க. நான் வந்து அவங்கள்ட்ட சொன்னேன், வந்து நீங்கள் வந்து வெஜ் பிரியாணி மஞ்சூரியன் போட்டிருக்கேன்னு சொன்னேன். வெஜ் பிரியாணி அவங்க போடவே இல்லைங்க. அதனால இன்னொரு அதுக்கப்புறம் இப்படியே கிளைகளா பிரிஞ்சு மொத்தமே ஒரு 50 பேர் தான் இருப்பாங்க. அதுல ஒரு 5 சங்கம், சங்கத்துக்கு 10 பேர். இந்த மாதிரிதான் வந்து தமிழ் வந்து இது போயிட்டு இருக்கு. எதுக்கு நீங்க பிரிஞ்சிருக்கீங்க, எதுக்கு சங்கம் ஆரம்பிக்கிறீங்க? இது அதான் இந்த மாதிரி அப்புறமா வந்து பிஹைண்ட் தி சீன்ஸ் நான் ஃபுல் டீடைல்ஸோட கேக்குறேன். இது யாரு சொல்லல, இது இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு. இது வந்து நம்ம இது சும்மா சொல்றேன்னு கூட நினைக்கலாம். இப்போ ஒரு ராஜாவோட இன்சிடென்ட் அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். ஆனா அவரும் வந்து இந்த சீட்டில் போயிட்டு இருக்கும்போது வந்து அந்த இதுல மட்டும் 5 தமிழ் சங்கம் இருக்கு. நான் சும்மா சொல்றேன்னு சொல்றேன். உண்மையாவே அந்த ஊர்ல அவர் சொல்லியிருக்காரு 5 தமிழ் சங்கம் இருக்கு. அவரே வந்து நீங்களாம் ஒற்றுமையா இருக்கலாம் தானே அப்படின்னா, அவங்க வேறங்க, நாங்க வேறங்க. அந்த எப்படி வருது? அதுதான் தெரியல. இப்ப நீங்க அதான் அந்த காரணம் கேட்டப்ப நீங்க நம்ம தமிழ்னு சொன்னீங்க. சோ அதெல்லாம் ஒவ்வொரு காரணமா இது அலசலான்னு பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் காரணம் இதுதான் வந்து அவங்க வேற நான் வேற எதை சொல்ல வர்றாங்கிறது எனக்கு புரியல. ஜாதியை சொல்ல வர்றாங்களா? சோ ஜாதிங்கிறது வந்து இப்போ அதுவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். அதுவும் ஷாக் தான். ஆமா, ஜாதி அப்புறம் குரூப்பிசம், அந்த ஊரு, இந்த மாதிரி பல பிரிவினைகள் இருக்கு. விட்டா மதம் கூட போயிருவாங்க போல. அந்த லெவல்ல வந்து மதம் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னவோ தெரியல. அது மதம் இந்த மத தமிழர்கள், இந்த மத தமிழர்களா அப்படி சொல்லல. மதத்தின் அடிப்படையில் ஒரு குழுவா வந்து இருந்துட்டு போங்க. நான் சொல்றது தமிழர்கள் அந்த அசோசியேஷன் சொல்றேன். அவங்க வேற நான் வேறங்கன்னா அப்படி சொல்ல வரேன். ஸோ இதுவும் இருக்குதா அப்படிங்கிறதும் இந்த ஒரு இது ஒன் ஆஃப் த ரீசனா, அந்த குரூப்பிசம் பண்றது ஒரு ரீசனா இருக்கா அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இருக்க தானே செய்யும். இப்போ நீங்க சொல்லும் போது வெஜ் பிரியாணி போடாம அந்த மன உளைச்சல்ல அவர் கூட எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. ஆமா, அந்த அவர் சொல்லிருப்பார்ல, இல்லங்க நான் சொல்லிட்டேன் வெஜ் பிரியாணி போய் பார்க்கும்போது நீங்க வெஜ் பிரியாணி அது இருக்கதானே செய்யும். சோ அந்த வெஜ் பிரியாணி லவர்ஸ் எல்லாரும் ஒரு சேர்ந்து ஒரு இல்ல வெஜ் பிரியாணி நீங்க ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போதே எனக்கு மனசு வலிக்கணும் இல்ல. அப்ப அதுக்குன்னு ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிருக்காங்கல்ல, அந்த மாதிரி நான் சொல்றேன். அதாவது இந்த ஆங்கிலத்துல கூட சொல்லுவாங்கல்ல, இல்ல மூடிக்கேத்த ஜாடி அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். பேர்ட்ஸ் ஆஃப் சேம் ஃபெதர்ஸ் ஃப்ளாக் டுகெதர். இந்த மாதிரிலாம் வந்து எதுக்காக அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க? இருக்கு, அது அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரியான வந்து இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ஒன்று சேர்றாங்க அப்படின்னு. இல்ல இந்த பேர்ட்ஸ் என்ன சொன்னீங்க? பேர்ட்ஸ் ஆஃப் சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர். அந்த இதுவே வந்து தமிழ் தான் சொல்றேன். அதுக்கு மேல நீங்க ஒன்றும் பார்க்க வேணாம். அந்த ஃபெதரே தமிழ் தான். தமிழர்கள் அதோட இருந்துட்டு போலாமே அப்படிங்கறதான். ஸோ ஓகே, அதுதான் அந்த ஒரு பிரிவினை இருக்கோ அப்படிங்கிறது வந்து தோணுது. ஸோ அந்த தமிழுக்கு வந்து அந்த தமிழன் அதான் நீங்க நான் என்னோட இதுல யோசிச்சு பார்க்கும்போது அது யார் இது பண்றான்னு பார்த்தா தமிழர்கள் வெர்சஸ் தமிழர்கள். அந்த மாதிரி தான் இருக்கு. அது இந்த தமிழர்கள் தான் எனக்கு வந்து இப்போ அப்படி சொல்லவும் முடியாது. சொன்னா அவங்களை அழிச்சிருவாங்க. ஆமா, அழிச்சிருவாங்கன்னா ஐ மீன் நாட் ஃபன்னி வே தான் சொல்றேன் நான். அது எப்படி பண்ணி சொல்லலாம் அப்படின்னு உடனே சண்டைக்கு வந்துருவாங்க. அது வந்து எஸ், டோன்ட் டேக் இட் இன் யுவர் ஈகோ, பட் சிட் டவுன் அண்ட் திங்க். நிஜமாவே யோசிச்சு பார்த்தா அது தேவையா? அப்படி ஒருவேளை நம்ம ஒற்றுமையா இருந்தா பெருசா ஏதாவது சாதிக்க முடியுமா? அதுதான் வந்து இது எனக்கு தெரிஞ்ச வீடியோட கிரக்ஸே நான் அதுதான் சொல்றேன். மற்ற எல்லாருக்கும் நம்ம சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். மற்ற எல்லாருக்கும் இல்லாத ஒரு சூப்பர் பெனிஃபிஷியல் ஒரு டிஃப்ரெண்ட் நம்ம யூனிக் திங் என்னன்னா, தமிழ் பேசுகிற எல்லாருமே நம்ம தமிழர்கள். தமிழ்நாட்டில் இருக்கவங்க மட்டும் இல்லை, ஜெனட்டிக்கலாக இல்லை, ஹிஸ்டாரிக்கலாகவே வந்து நம்ம ஆல்ரெடி ரொம்ப இடத்துல இருந்தே நம்ம ஒன்னா இருந்தவங்க. ஆனா இப்ப எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து ஏன் ஒன்னா இருக்க முடியல?
ஆஹா, என்ன ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி கேள்வியில தான் இல்ல அதான் இது எவ்வளவு வந்து ஒரு யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஆமா, அப்படிங்கிற பாத்தீங்களா எவ்வளவு யோசிக்க வேண்டியதா இருக்கு. இல்ல அது ஒரு ஆதங்கம் தானே இது. ஆமா. இது இல்ல இதனால வந்து நிறைய விஷயங்கள் நம்மளால வந்து ஒற்றுமையா இருந்தால் வந்து என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா வந்து எங்கேயோ எங்கேயோ இருக்கிற அமெரிக்காவா இருக்கட்டும் சரி, இங்க இருக்கிற நம்ம ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், தை மாதம் தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த், பொங்கல் என்பது ஒரு தமிழ் பண்டிகை அப்படின்னு அதால அங்கீகரிக்கிற அளவுக்கு வெள்ளைக்காரனுக்கு வந்து நம்ம போய் சேர்ந்துட்டோம். ஆனா வீட்டுக்குள்ளேயே வந்து பொங்கல்ல உப்பு இல்ல, சக்கரை பொங்கல்ல சக்கரை கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம குத்தம் சொல்லிட்டு உட்காந்துருக்கோமோ? அப்படி குத்தம் சொல்லிட்டு இருக்கோம்னா, அதற்கான வாட் இஸ் த ஆன்சர் டு இட்? இப்போ வந்து ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் இட் எங்ககிட்ட இருக்கிறது வெறும் ஒரு ப்ராப்ளம் மட்டும் தான். இப்போ வந்து இந்த வீடியோவ பார்க்குற நீங்க வந்து மேபி உங்களுடைய கருத்துக்கள் மூலமாவோ, இல்ல உங்களுடைய ஒரு ஏதாவது ஐடியா மூலமாவோ இதற்கு ஏதாவது விடை இருக்கிறதா? இத வந்து சால்வ் பண்ணலாம் இன்டகிரேட் பண்ணலாம். அப்படின்றது தான் இல்ல வந்து சப்போஸ் இத வெளிநாட்டுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். "ஏய் நாங்க வீடியோல அது பார்த்தோம். ஸ் இந்த தமிழ் சங்கத்தில் இது நடத்தப்பட்டது. சாலமன் பாப்பையா வந்தார்." அப்படி இப்படிலாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இப்போ ம். பொங்கல் திருவிழான்னா ஆப்வியஸ்லி ஒரு நடக்கும். ஆமா. வந்து ஆமா, எல்லாமே இப்ப இது பண்ண சிட்னில பொங்கல் பொங்கல் திருவிழா நடந்தது. நடந்துச்சு. 100 பானையோ ஏதோ பொங்கல் வச்சிருக்காங்க. ஆமா. ஸோ அது எல்லாமே நடக்குது. ஆனா அதுக்கு பிஹைண்ட்ல நடக்கிறது தான் நம்ம இன்னைக்கு வந்து ம். பேசியிருக்கோம். அப்படி ஒரு சங்கம் நடத்தினா பக்கத்துல இன்னொருத்தவங்க வந்து இன்னொன்னு பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல வந்து அந்த வெஜ் ஏன் பிரியாணி ஆமா. கூட்டம் தான் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குங்கிறத வந்து நம்ம வந்து சொல்ல வரோம். ஆனா அது ஒற்றுமையா இருந்தா அது இன்னும் எப்படி பிரம்மாண்டமா இருக்கும். ஆமா. எவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்ணலாம் இல்ல அப்படிங்கிறது. ஆமா பிரம்மாண்டமா இருக்கும். ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து ஏன்னா ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட பேசி ஏதாவது ஒரு ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஒரு தமிழனுக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஒரு உதவி தேவைப்படுகிறது அப்படின்னா வந்து, நம்பளுடைய நம்பளுடைய ஜனத்துக்கிட்டயே அந்த ரிசோர்ஸஸ் இருக்கும். ஆமா. ஆனா, யாரு என்னன்றது தெரியாமலே தெரியாமலே இருக்கும். இருக்கறனால, யார்கிட்டயோ போய் நம்ம ஓடிட்டு இருப்போம், கேட்டுட்டு இருப்போம். கடைசில சுத்தி கித்தி வரும்போது, "ஓ! நீங்க தானா?" அப்படின்ற அந்த நீங்க தான் அவங்களா? ஆ அப்படின்றபோது நம்மளுக்கே வந்து, "ச்சே! என்னடா இது? இது நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சே!" அப்படின்னு. ஸோ, அப்போ அதான் இது எல்லாமே வந்து இந்த மனஸ்தாபங்கள்னால் வந்து பிரியப்படும் மக்கள் வந்து, அதாவது ஒரே ஒரே மொழி மூலமாக ஒரு ஒன்று சேர வேண்டும். நம்ம நம்ம எல்லாமே ஒரு அதுதான் நம்மளுக்கு ஒரு அங்கீகாரத்த குடுக்குது அப்படின்றபோது, அது ஏன் நம்மள வந்து திருப்பியும் வந்து இணைக்கக்கூடாது? அப்படின்ற அந்த கேள்வியோட இந்த வீடியோ விட்டுறலாமா? கண்டிப்பா. அது ஒரு ஓப்பன் எண்டா வைக்கலாம். பார்க்குறவங்களுக்கு தெரியும். வெளிநாட்டுல வர்ற தமிழ் என்ஆர்ஐகளுக்கு ஆமா. ரொம்பவே ரிலேட்டிவான வீடியோவா இது இருக்கும். யா, யா. ஒன்று சேர்ந்தால் உண்டு வாழ்வு. ம். ஓகே. நீங்க உங்க ஊர்ல என்னென்னலாம் பிரச்சனைகள சந்திக்கிறீங்க? என்னென்ன பண்றாங்க? தமிழ் மக்கள்லாம் என்னென்ன காமெடி பண்றாங்கன்னு நீங்க அதுவும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன அமுத்திருங்க. இதுவரைக்கும் நாங்க சொன்னதில்ல. இப்ப தான் எங்களுக்கு அந்த பெல் பட்டனோட அருமை பெருமைலாம் தெரிஞ்சிருக்கு. அதனால அமைக்கிருங்க. See you in another video. Bye bye. பாய்.